ரொம்ப சீரியஸாக அதோடைய ஃபுல் ப்ரொஃபஷ்னலாக பண்ணது வந்து 1960 தான். அது 57 வந்து பார்த்திபன் கனவு பண்ணும்போது ஆடிஷனுக்காக வெளியூருக்கெல்லாம் போய், வெளியூர்னால் தட் மீன்ஸ் மகாபலிபுரத்தில் போய் அவுட்டோர் ஸ்டடீஸுக்காக ஸ்டடி பண்ணும்போது, அப்போ வந்து நான் போகும்போது நம்ம வீட்லேயே அப்போல்லாம் சின்ன வயசுலேயே பார்த்துருக்கேன் மகாபலிபுரம் படங்கள் இதெல்லாம் போயெல்லாம் ட்ராவல் பண்ணலாம். அப்போது அவர்கிட்ட கேட்டிருக்கேன் நான், நீ ஏற்கனவே போயிருக்கீங்களாப்பா, திருப்பியும் ஒரு வாட்டி ஏன் இங்கே வந்து திருப்பி அங்கே வந்து மாதக்கணக்காக இருந்து பண்ணணும் அப்படின்னு. அப்போ தான் எனக்கு வந்து புரியல அப்போ சொன்னது. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, ஒரு வாட்டி ஸ்டடி பண்ணுறது மாத்திரம் இல்லை, ஒரு டைமும் ஒரு டைமுக்காக பண்ணும்போது அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு நம்மளை அறியாமையே சொல்லித்தரோம் நமக்கு. ஸோ அது வந்து பல்லவா சப்ஜெக்ட் இது. அந்த பல்லவா சப்ஜெக்டுக்காக திருப்பி எப்படி ஆயனர் சிற்பி அந்த சம்மந்தமாகலான்னு சொல்லும்போது, அப்போ எனக்கு நாலேஜ் இல்லை கேட்குறதுக்கு. சொன்னதை கேட்டுட்டேன். அப்புறம் தான் பிற்பாடு தான் தெரிஞ்சது அதோடய வேல்யூ ஆஃப். ஸோ அப்படி தான் உணர்ந்தேன் நான் அவருடைய படங்கள். இந்த மாதிரி இப்போ பாதாமிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணது, ஹம்பிக்கு போயிட்டு ஒர்க் பண்ணது, அப்போல்லாம் லெபோரியஸ் ஒர்க்கு. அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு தீபாவளிக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடியே தீபாவளி மலர் ஒர்க் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அவுட்டோர், ஏன்னா பிகாஸ் ஸ்டாஃபாக இருந்ததுனால, அப்போ ஸ்டாஃப் இல்லை ஒரு பீரியடில். அப்போ வந்து 6 மந்த்துக்கு முன்னாடி போனால் தான், அப்போ பார்த்துக்கணும் ஷூட்டிங்க்கு பண்ணிட்டு இருந்ததுனால 6 மந்த்துக்கு போய் 1 மந்த் 1.5 மந்த் அங்கே ஸ்பாட்லேயே போய் ஒர்க் பண்ணுவோம்.